கேக்குதுங்களா நான் பேசுறது? வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் அன்பு வணக்கம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம். இன்னைக்கு பார்க்குற அதிகாரம் 2, தந்திரம் 6, திருவடி பேரு. திருமந்திரம் 1597. திருவடி வைத்தேன் சிரத்தருள் நோக்கி பெருவடி வைத்தந்த பேர்நந்தி தன்னை குருவடி விற்கண்ட கோணையங்கோவை கருவழி வாற்றிடக் கண்டு கொண்டேனே. Translation. The great Nandi of the mighty form placed his sacred feet on my head with his benign look. My king, lord, one who appeared in the form of Guru, I sought him as one who dries up the path of birth. இதுல திருவடி வைத்தேன் சிரத்தருள் நோக்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப திருவடிங்கிறது நம்மளோட நமக்கான ஒரு நிமிஷம் நமக்கான கான்சியஸ்னஸ் இருக்கு, நமக்கான திருவடின்னு இருக்கு. இறைவனோட திருவடியை சேரணுங்கிறது தான் நம்மளோட நோக்கம். இப்ப நம்மளோட திருவடி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கான்சியஸ்னஸ் தான், நம்மளோட விழிப்புணர்வு. நம்ம எந்த அளவுக்கு விழிப்பா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம திருவடி பிரகாசமாக இருக்குன்னு அர்த்தம். நம்ம இறைவனோட திருவடியை போய் சேரணுங்கிறதுக்காக வைத்தேன் சிரத்தருள் நோக்கி. சிறதுல சிரத்திருள்னு இருக்கு, சிறதுல சிரத்தருள்னு இருக்கு. சிரத்தருள் நோக்கி என்னோட திருவடியை நான் வைக்கிறேன். என்னோட கான்சியஸ்னஸ், அதாவது நிலா மாதிரி இருக்கு. நம்மளோட திருவடி அப்படின்னா நிலா மாதிரி இருக்கும். எந்த அளவுக்கு இறைவன் ஒளி நமக்குள்ள இருக்கோ அது கொஞ்சம் கொஞ்சமா இருக்கா, இல்ல பௌர்ணமி மாதிரி பிரகாசமா இருக்கா அப்படிங்கிறது. இறைவனோட திருவடிங்கிறது சூரியன் போல, அது ஒரு உடம்புக்குள்ள அடங்காது. இப்ப நமக்கான திருவடி இந்த உடம்புக்குள்ள, இந்த உடம்பை இந்த உயிரை இயக்குறதுக்காக இருக்கிற விழிப்புணர்வு தான் நம்மளோட திருவடி. அந்த நம்மளோட விழிப்புணர்வை, அந்த நிலவாக இருக்கிற நம்மளோட விழிப்புணர்வை இறைவனை நோக்கி நம்ம வைக்கிறோம். ஏன்னா அந்த நானுன்ற அந்த இது நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக. பெருவடி வைத்தந்த பேர்நந்தி தன்னை பெருவடி அந்த மாதிரி என்னோட விழிப்புணர்வை நான் இறைவன் பக்கம் திருப்பி என்னோட அகந்தை அழியணுங்கிறதுக்காக நான் அங்க வைக்கிறது. அது அந்த திருவடி மேல என்னோட கான்சியஸ்னஸ, அவேர்னஸ் மேல நான் வைக்கிறது. நிலவை சூரியன் பக்கம் திருப்புறது, சக்திய சிவம் பக்கம் திருப்புறது. இந்த மாதிரி நான் வைக்கிறதுனால பெருவடி வைத்தந்த பேர்நந்தி அவேர்னஸ் கொடுக்கிறாரு. அந்த இறைவனோட திருவடியை எனக்கு கொடுத்தாங்க. வைத்தந்த பேர்நந்தி தன்னை குருவடி விற்கண்ட கோணையங்கோவை. கோணையங்கோவைனா என்னை ஆளும் அரசனாக இருக்கும் இறைவன், அவரோட திருவடியை எனக்கு கொடுத்தாங்க. அது யாரோட திருவடி இல்லை, என்னோட குருவோட திருவடி. ஏன்னா குருவோட திருவடி எங்க இருக்கு, அவர் அந்த நிலவா இல்ல, சூரியனா இருக்கிறாரு. இறைவனோட திருவடியை சென்று சேர்ந்தவரா இருக்கிறாரு நந்தியம்பெருமான். அதனால அவரோட திருவடி எனக்கு கிடைச்சது. கருவழி வாற்றிட கண்டு கொண்டேனே. கருவழினா இந்த பிறப்பு இறப்புக்காக நான் கருக்கு போய் திரும்ப பிறந்து நான் வரணுங்கிற அந்த வழி அந்த அதை கௌரியம்மா, கௌரி அம்மா ஏதோ வெளியே போயிட்டாங்களான்றது. கிருத்திகமா நீங்க தொடரும். சிவலிங்கம் ஐயா யாராவது தொடரலாம்.
வணக்கம். வணக்கங்கம்மா, கிருத்திகாம்மா. அவங்க வரலன்னா நீங்க கொஞ்சம் பேசுங்கம்மா. செட்டிங்லாம் கொஞ்சம் மாறி இருக்கு. மைக் ஆன் கீழே கொஞ்சம் காமிக்குது. வணக்கம். இப்போ தெரியுதா? இப்போ கேக்குதா? கேக்குதுங்கம்மா. செட்டிங்ஸ் மாறி இருக்கு. அது மைக் இப்ப லெஃப்ட்ல வந்திருக்கும். இல்ல, மைக் ஏதோ கீழே இருக்கு. அது என்னன்னு புரியல எனக்கு. சரி, ஓகே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கௌரிமா ஏதோ தடால்னு உள்ள போற மாதிரி ஆயிடுச்சு போல. இன்றைய மந்திரம் 1597. ரொம்ப அழகா சொல்லிட்டு இருந்தாங்க. திருவடி வைத்து என் சிரத்துள் நோக்கி பெருவடி வைத்தந்த பேர் நந்தி தன்னை குறுவடிவிற்கண்ட கோனை எங்கோவை கருவழி ஆற்றிட கண்டு கொண்டேனே அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல ரெண்டு விஷயம். ஞானம் அப்படிங்கிறது இறைவன் தரக்கூடிய ஒரு விஷயம். இறைவனுடைய பேரொருளால் நாம் அடையக்கூடிய ஒரு பேரின்பம். இது ஒரு ஒரு தன்மை. அது புரியணும் நமக்கு. நம்ம கையில ஒரு பெரிய வாழைப்பழம் இருக்கு அப்படின்னா அதை சாப்பிட்டா வயிறு ரொம்பவும் இது ஒரு அருமையான பழம் அப்படிங்கிறது தெரியணும். கௌரிமா வரீங்க, மேல வரீங்களா? நீங்க முடிச்சிடுறீங்களா? கௌரிமா வந்திருக்காங்க. அவங்கள யாராவது இன்வைட் பண்ணுங்களா மேல? என்னால இன்வைட் பண்ண முடியல, நான் மாடரேட்டர் இல்லைங்கிறதுனால. மேல இப்ப வந்தாங்கம்மா, வந்துட்டு கீழே போயிட்டாங்க போல. ஓ, ரைட் ஹேண்ட் பட்டன்ல ஓகே, வந்துட்டாங்க. மேல வராங்க, கீழே போங்க. சரி, ஓகே. அவங்க மேல வந்தா பாருங்க. வந்துட்டாங்க. கௌரிமா நீங்க முடிச்சு, ஐயோ போச்சு. சரி, நான் முடிச்சிடுறேன். அப்போ அந்த அந்த வாழைப்பழம் இருக்கு அப்படின்னா அந்த வாழைப்பழத்தோட பயம் தெரியணும். அது சாப்பிடலான்னு தெரியணும், சாப்பிட்டா பசி ஆறும்னு தெரியணும், சுவையா இருக்குன்னு தெரியணும். அப்போ இந்த மாதிரி ஞானம் கிடைப்பது ஒன்று அப்படின்னாலும் அந்த ஞானம் நாம் அடைந்து விட்டோம், நாம் பிறவி தலைய அறுத்து விட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கண்டிப்பா தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் அது ஞானம். அப்போ இந்த இடத்துல அவரு சொல்றாரு திருமூலர், நமக்கு நான் அத்தகைய பெயரை அடைந்து விட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அத மாதிரி நீயும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான ஒரு வழிமுறையை நமக்கு காட்டி தருகிறார். என்ன சொல்றாரு? திருவடி வைத்து என் சிரத்து அருள் நோக்கி அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம சிரம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். திருவடி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இந்த திருவடியோட அந்த தன்மைகள்லாம் நேத்திக்கு பார்த்தோம். பேச்சற்ற இன்பத்து பேரானந்தத்துல திளைக்கிறது, அதுக்கப்புறம் இதயத்தும் நாட்டத்தும் என்றும் சிரத்தும்னு நேத்திக்கு மந்திரத்தை எல்லாம் வரிசையா பார்த்துட்டோம் நம்ம. இப்ப இன்னைக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, வச்சுட்டாரு, தலையில வச்சுட்டாரு, திருவடி வைத்து என் சிரத்து அருள் நோக்கி அப்படின்றாரு. இந்த இடத்துல சிரத்துன்னா தலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்முடைய தலை விதி அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்ல நம்முடைய புத்தி, மனம், அகங்காரம், சித்தம் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் தாண்டி இருக்கக்கூடிய அந்த அந்த கரணங்கள்னு சொல்றோம் இல்லையா, இந்த அந்த கரணங்களை சொல்லக்கூடிய ஒரு பொருளாவும் நம்ம எடுத்துக்கலாம். அருள் நோக்கி அப்படின்னா கருணை பார்வை பார்த்து நம்மளை அவர் திருப்படி பேரு கொடுத்துட்டு நம்ம மிகுந்த கருணையோடு நோக்கி அப்படின்னு எடுத்துக்கலாம். பெருவடி வைத்த பேர் நந்தி தன்னை அப்படிங்கிறாரு. அப்போ பெருவடி வைத்த அப்படின்னாக்க பெருவடிவாகிய பேர் நந்தி. நந்திங்கும் போது இந்த இடத்துல குருவை நம்ம கொண்டு வந்துக்கலாம்.
அப்புறம் பெருவடி வைத்த பேர் நந்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? அகண்டாகாரமாக விரிந்து நிற்கின்ற இந்த 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 பூமி எங்கும் விரைந்து நிற்கின்ற, இல்லைன்னா இந்த உலகெங்கும் விரைந்து நிற்கின்ற பேர் நந்தி தன்னை அப்படின்னு சொல்றாரு. அப்போ அது என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இடத்துலதான் ஒரு குறிப்பு இருக்கு. நம்ம வந்து எப்போ அந்த பேர் வடிவை பெருவடிவை அந்த நம்ம நம்ம இந்த 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 உடம்போட இருப்போம். நம்ம இந்த உடம்பை விடுத்து நாம் எங்கனம் அந்த இறை பரம்பொருளோடு ஒன்றி இருக்கக்கூடிய அந்த பெருவடிவை உணர்கிறோமோ அப்படின்னு நம்ம வந்து பார்த்திருக்கோம். இந்த அஷ்டமா சித்தியில வந்து ஒரு சித்தி என்னது அப்படின்னா, ஆஹ் ரொம்ப பெருசா இருக்கிறது, அதுவும் வந்து ஒரு சித்தி. அப்போ அந்த மாதிரி அது எப்படி நடக்கும். இது வந்து சூட்சுமமா நடக்கிறதும் நடக்கும், ஸ்தூலமா நடக்கிறதும் நடக்கும். ஸ்தூலமான குண்டாறது கிடையாது. நம்ம வந்து அவ்வளோ பெருசா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அந்த 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 அது அது அதை தாண்டி நம்ம வந்து அந்த இறைபரம்பொருளோடு கலந்து எங்கும் பறந்து விரிந்து இருக்கின்ற ஒரு தன்மை, ஒரு மனதில் இருக்கக்கூடிய ஒரு அழுக்குகள் எல்லாம் நீங்கி நாம் வந்து அந்த இறை பரம்பொருளோடு ஒன்றி இருக்கக்கூடிய நிலை என்ன அப்படின்னா, எந்த சிறு வடிவம் இல்லாது அந்த இறையோடு ஒன்றி இருக்கக்கூடிய பெருவடிவ உணர்வை நாம் பெறுவோம் அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய குறிப்பு. அப்ப பெருவடி வைத்த பேர் நந்தி தன்னை குரு வடிவிற்கண்ட கோனை அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த இடத்துல இதெல்லாம் கொடுக்கக்கூடியவங்க யாரு? ஏற்கனவே நந்தின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் திருப்பி நமக்கு ஒருவேளை புரியலையோ அப்படிங்கிறதுக்காக திருப்பி ஒரு தடவை சொல்றாரு. அந்த குரு வடிவாக வந்தது யாரு அப்படின்னா அந்த இறைவன் தான். கோன் அப்படின்னா அரசன். அப்ப அந்த அரசன் தான் எங்கே வந்திருக்கிறான்? குருவாக வந்து நிற்கிறான். அவன் தான் திருவடி வைத்து என்னுள்ளே கருணை பார்வை பார்த்து எனக்கு இத்தகைய பெருவடிவை தந்திருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாரு. என் கோவை அப்படின்னா என்னுடைய அரசனை அப்படிங்கிறாரு. அப்போ அந்த அவன் வந்து உலகத்துக்கெல்லாம் அரசனா இருக்கிறது ஒரு பக்கம், ஆனா அவன் எனக்கும் அரசனாக இருக்கிறான் அப்படின்னா அவன் தான் அவனுக்கு அடிபணிந்து. அரசனுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருப்போம்? அப்படியே அதுவும் நம்ம வந்து கொண்டாடக்கூடிய அரசனா நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியே தலை சாய்த்து அவனுடைய சிரசில், நம்முடைய சிரசில் அவனுடைய காலடியை பெற்று அப்படியே ரொம்ப பணிவோடு இருப்போம். அவன் தான் முழு முதல் என்று ஏற்றுக்கொண்டு இருப்போம் இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்த சொல்றாரு. குரு வடிவிற் கண்ட கோனை என் கோவை கருவழிவாற்றிட கண்டு கொண்டேனே அப்படின்றாரு. அப்போ இந்த இடத்துல என்னுடைய பிறவியை அவன் கருவுன்னா பிறவி, கருவழி அப்படின்னா மீண்டும் மீண்டும் பிறக்கக்கூடிய அந்த யோனியின் மூலமாக அப்படின்னு எந்த யோனி வேணா 84 லட்சம் யோனி பார்த்திருக்கோம் நம்ம. அந்த யோனியில எதுவா வேணாலும் பிறக்கலாம். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாரு? கருவழி ஆற்றிட கண்டேனே அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலர்ந்து போகல். ஆற்றுதல் அப்படின்னா உலர்ந்து போகல். காப்பியை ஆத்தி கொடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப ஆற்றுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா உலர்ந்து போகுதல். அப்ப அந்த கருவழி உலர்ந்து போக கண்டேனே அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல என்ன குறிப்பு சொல்றாரு அப்படின்னா, இந்த பெருவடிவை உன்னுள் நீ உணர்ந்து கொண்டால் இறையோடு இருக்கக்கூடிய அந்த பேரானந்த அனுபவத்தை, அதான் சொல்லிட்டாரு, பேச்சற்ற இன்பத்து பேரானந்தத்திலே அப்படின்னு சொல்றாரு இல்லையா? ஒன்னொன்னா சொல்லிட்டே வராரு. அந்த பேரானந்தத்துல இருந்துட்டா அது எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் இதற்கும் முன்னாடியும் சொன்னாரு. என்ன சொன்னாரு? பேச்சற்று ஒரு என்னை உய்ய கொண்டானே அப்படின்னு சொன்னாரு. அப்ப அவன் வந்து ஆளுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி எல்லாம் உணர்ந்து கடைசியில இன்னொரு குறிப்பும் தந்திருக்காருங்க நமக்கு. பெருவடி அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த அகண்டாகாரமான உணர்வை நாம் பெறுவோம் என்றால் உன்னுடைய பிறவி தலை நீங்கி விட்டது என்று உணர்ந்துகள். இப்ப யாராவது எனக்கு பிறவி இல்ல அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம வந்து நம்பணும். அழகா நம்பலாம். ஏன்னா அவங்க வந்து திருமூலரை முழுவதுமாக உணர்ந்து அவர் சொன்ன வழியில் நின்று அவங்க வந்து உணர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் ரொம்ப தைரியமா நான் சொல்லுவேன். நான் எல்லாருக்கும் இப்பன்னு இல்லை, நான் முன்னாடியும் கூட சொல்லியிருக்கேன், எனக்கு இனி பிறவி கிடையாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அவங்க எல்லார்கிட்டயுமே சொல்லியிருக்கேன். அப்போ அதுதான். ஆனா அது இதுல வந்து இன்னொரு சைக்கலாஜிக்கல் எஃபெக்டும் இருக்கு. என்ன அப்படின்னா அது உணர்ந்தால் மட்டும் போராது, அந்த கருவழி ஆற்றிட வரக்கூடிய அத்தனை மலமாயங்களையும் நம்ம வந்து நீக்கி கொண்டே இருக்க வேண்டும். அதையும் நம்ம மீண்டும் மீண்டும் நமக்குள்ளே உறுதி செய்யக்கூடிய ஒரு தன்மையாகவும் அது மாறும். அப்போ இறைவனோடு ஒரு முறை அவனை உணர்ந்து அவனை பற்றி கொண்டோம் என்றால், அவனுடைய பெருவடிவை
பெற்றுக்கொண்டோம் என்றால் நமக்கு பிறவி இல்லை அப்படின்னு ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்றாரு திருமூலரை நம்புறவங்க. கண்டிப்பா இதையும் நம்பி ஆகணும். அத்தகைய ஒரு ஒரு அற்புதமான ஒரு குறிப்பை வைத்திருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை உங்களோடு பகிர கிடைத்த இந்த கால வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி நண்பர்களே. கௌரிமா, உங்களால வர முடியுதா பாருங்க திருப்பி. கவிர் செய்யா நீங்க வரீங்களா? மேல உங்களுக்கும் இன்வைட் அனுப்பிச்சிருக்கேன். சிவலிங்கம் ஐயா வந்திருக்கீங்க. நீங்க ஏதாவது பகிர்ந்து கொள்ள விரும்பினா பகிர்ந்துக்கலாம் இந்த மந்திரம் பத்தி. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு தான் புதுசு அந்த பாடல் கேட்டேன். என்னோட புரிதல் எப்படி இருந்தது அப்படின்னா, திருவடி வைத்தியன் சிரத்தொருள் நோக்கி, அதாவது நம்மளோட தலைப்பகுதியை மட்டுமே சொல்றது மாதிரி, இறைவனோட அந்த திருவடி, அந்த திருவடி வந்து என்னுடைய தலையில நான் பார்க்கிறப்போ, அந்த பெருவடி வைத்தந்த பேர்நந்தி தன்னை குரு வடிவிற்கண்ட கோணை எங்கோவை நான் அந்த கருவழி பாற்றிட கண்டு கொண்டோனே அப்படின்னா, நான் கண் வழியா இந்த கருவிழி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கரு வழியா நான் அந்த தலைக்கு உள்ளேயே பார்க்குற மாதிரி இதை சொல்லுறாரோ அப்படிங்கிற ஒரு பார்வை மட்டும் எனக்கு இருக்குதுங்கம்மா. நன்றி. நன்றி ஐயா. ரத்னகுமார் ஐயா, நீங்க வாசிக்க முடியுமா? இல்லைங்கம்மா, நீங்க பாருங்க, எல்லாம் நிறைவு செய்யுங்க. நன்றி. நன்றி. இன்னைக்கு இன்னும் கிளப் ஹவுஸ்ல ஏதோ மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். வெளியில போனவங்க உள்ள வர முடியல, இல்லைன்னா மைக் மாறி இருக்கு, மைக் உள்ள தெரியல. நான் ஐ திங்க் எனக்கு தான் பிரச்சனை நினைச்சேன், எல்லாருக்கும் பிரச்சனை போல இருக்கு. லைனையா என்ன போட்டிருக்காங்க? அவங்களும் லிஸ்னிங் போட்டிருக்காங்களா? ராஜேந்திரன் ஐயா, உங்களால வர முடியுதான்னு பாருங்க. கௌரி அம்மா, நீ கொஞ்சம் வெளியில போயிட்டு திருப்பி உள்ள வந்து பாருங்க. நான் நேற்றுக்கு திருப்பதி போயிருந்தேம்மா, டிராவலு கொஞ்சம் ஒன்றும் ப்ரிப்பரேஷன் பண்ணல, இப்பதான் வந்து ரீச் ஆனேன். நன்றி ஐயா. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. நீங்க யாராவது இன்வைட் பண்ணி பாருங்க கௌரி அம்மாவை. ஆல்ரெடி நான் கௌரி அம்மா இவங்க எல்லாரையுமே இன்வைட் பண்ணிட்டேன். புதுசா மாடிஃபை பண்ணிருக்காங்க போல இருக்கு, அதனால கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு போல இருக்கு. சரி, நான் தேவாரம்.org மாத்திரம் வாசிச்சிடுறேன். வாசிச்சுட்டு யாராலையும் வர முடியலன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்றைய மந்திரத்துக்கு பொழிப்புரையாக, எனது சென்னி மேல் தனது திருவடிகளை சூட்டி அருளே எனக்கு வடிவாம் படி பார்த்து அதனால் பின்பு பரம்பொருளை யான் பெரும்படி தந்தவரும் குருவடிவில் பலராலும் காணப்பட்ட ஞான தலைவரும் எங்கள் தலைவரும் ஆகிய நந்தியம்பெருமானை நான் எனது பிறவியின் வேறு அற்றொழியுமாறு அடைந்தேன் அப்படின்னு பொழிப்புரையில இருக்கு. குறிப்புரையில அருளாக நோக்கி என ஆக்கம் வருவிக்க பெருவடிவு என்பதில் வடிவு பொருள், அந்த பெருவடிவை யார் அறிவார் பேசு என்றதும் காண்க. பேர் நந்தி எனும் இருபெயரிட்டு அதனை உடையானை குறித்து கண்ட என்றது காணப்பட்ட என்றவாறு. எம் என்றது நந்திகள் நால்வர் முதலியரை உளப்படுத்து. அச்சிட என்பது காரிய பொருளில் வந்து கண்டுகொள்ளுதல், உணர்ந்து கொள்ளல். அது அடைக்கலமாக அடைதலாகிய தன் காரியம் தோன்ற நின்றது. நான்காம் அடியை பிறவாறு ஓதுவன பாடம் அல்ல. இதனால் தம் ஆசிரியர் தமக்கு திருவடி சூட்டி அருள் செய்த முறையும் அதனால் விளைந்த பயனும் கூறுமுகத்தால் தம் அனுபவம் கூறப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. இந்த தேவாரம்.org இப்போ சாட்ல நிக்குது, ரூம்குள்ள வர முடியல. I think there is some problem.
கொஞ்சம் மாடிஃபை பண்றாங்க போல இருக்குமா, அப்டேட் பண்றாங்க போல இருக்கு ஏதோ. ஆமா. ஆனா ரூம்குள்ள இப்ப நான் சாட் பகுதியில இருக்கேன். சாட் பகுதியில இருந்து என்னால இதுக்கு வர முடியல, அறைக்கு வர முடியல. சரி, நம்ம சரி, நான் மாத்திடலாம். அப்படியே இந்த பாடலை வாசிச்சிடுறோமா. திருவடி வைத்தன சிரத்திரள் நோக்கி பெருவடி வைத்தந்த பேர்நந்தி தன்னை குருவடி கண்ட கோவையின் கோணையின் கோவை பருவதி வார்த்திட கண்டு கொண்டேனே. குருவாகி வந்த சிவன் தனது திருவடியை என் தலையில் பதித்து என்னை அருளுடன் நோக்கினான். என்னை பிறவிக்கு செலுத்தும் வழி அடைப்பட்டது. குருவானவர் அங்கசநியாச கரநியாசங்களோடு தன் மாணாக்கனை தனது கண்களால் நோக்கி அந்நோக்கினாலே அவனுடைய கண்மங்களை அழித்து வைப்பது நயனத்தீட்சை எனப்படும். சிவலிங்கையா சொன்ன மாதிரி இங்க கண்களால் நோக்கின்றாரு, நயன தீட்சை. அது கூட ஐயாவுடைய பொருள் கூட புரிந்து கொள்ளக்கூடியதாக உள்ளது. மிக்க நன்றி. வேற யாரேனும்? கவியரசு ஐயா, யாரும் இல்லைன்னா தளத்தை நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். நீங்க தளத்தை நிறைவு செய்து விடுங்கள் ஐயா. மிக்க நன்றி. தளமானது கிளப் ஹவுஸ் ஆப் வந்து சம் மாடிஃபிகேஷன் பண்றதா தெரியுது. நிறைய உள்ள பணம் வெளில வர முடியல, மைக்கு அப்படின்னு டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டே இருக்குது. சரி, நாளை அடுத்த பாடல் நாளை சந்திப்போம். வந்து மெய்யன்பர்களை வணங்கி மகிழ்கின்றேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். தளம் நிறைவேறுகின்றது. 5, 4, 3, 2, 1.